முதல்லயே சொன்னல, என் பேச்ச கேட்டிருக்கலாம்ல. இப்ப எவ்வளவு பிரச்சனை? பாட்டி கிட்ட நல்ல திட்டு வாங்குனீங்களா? ஹரணி, அவரு உன் அப்பா. நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்பாவுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு தெரியும்ல. நீ பேசாம தூங்கு. அவர் தூங்கணும். சரிம்மா. கடவுளே, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இவங்களுக்கு நான் இப்படி காவல் காக்குறது? அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? நம்மள ரொம்ப ஹிம்சை பண்றாங்க. என்னால இங்க இவங்களோட படுத்து தூங்க முடியல. தூக்கம் வர மாட்டேங்குது. ராம், ராம், தூக்கம் வரலையா? வரல வனிதா. என்னால அந்த ரூம்ல படுத்து தூங்கவே முடியல. நல்ல வேளை நீ வந்துட்ட. நான் உங்களை தேடி வராம இருப்பனா? நீங்க என் உயிராச்சே ராம். வனிதா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா ஒரு கதை சொல்றாங்க. அதுல சீதா என் வைஃப்னும் ஹரணிய என் மகன்னு சொல்றாங்க. என்னால அதை நம்பவே முடியல வனிதா. எப்படி வனிதா? நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிற. நடுவுல எப்படி இந்த சீதா புள்ளியோட வந்தா? ராம், எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க ராம். நம்ம காதல குழி தோண்டி புதைக்க பாக்குறாங்க. நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குறாங்க ராம். யார் வனிதா? யார் இப்படி எல்லாம் செய்றாங்க? எதுக்கு இப்படி செய்றாங்க? அவங்களுக்கு என்னதான் வேணும் வனிதா? உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கணும், அதுதான் உங்களுக்கு வேணும் ராம். அது எப்படி எப்படி முடியும் வனிதா? அது முடியாது ராம். உடலை விட்டு உயிரை பிரிக்க முடியாது ராம். அப்படி உடலும் உயிரும் பிரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் உடலும் உயிரும் இந்த பூமியில இருக்கவே முடியாது ராம். வனிதா, என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது வனிதா. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சே ஆகணும். அதுவும் ஆதாரத்தோட தெரிஞ்சே ஆகணும். அவ்வளவுதானே ராம். நான் உங்களுக்கு நடந்த உண்மைகளை சொல்றேன். நீங்க கேட்ட மாதிரி ஆதாரத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன். ராம், நீங்களும் நானும் அன்றில் பறவைகள் மாதிரி காதலர்களா இருந்தோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருந்தோம்.
ராம், பாருங்க. நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காதவங்க நமக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணாங்க. உங்களையும் என்னையும் பிரிக்க திட்டம் போட்டாங்க. ராம், எனக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். நான் என்னோட அண்ணன் ஆதரவுல தான் இருந்தேன். எனக்கு அப்பா அம்மா கூட கிடையாது ராம். அந்த குறை தெரியாம என் அண்ணன் என்ன பாத்துக்கிட்டாரு. நம்ம காதலையும் அண்ணன் ஏத்துக்கிட்டாரு. நம்மள சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரு. அதுதான் அவருக்கு வினையாவே போச்சு. என் அண்ணன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம காதல அவங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணித்தான் என் அண்ணனை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு வந்தவதான் இந்த சீதா. என் அண்ணனை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தா. அத அவளே நிறைவேற்றவும் செஞ்சா. என் அண்ணனை துடிக்க துடிக்க அருவாளால வெட்டி கொலை பண்ணா. இங்க பாருங்க, அதுக்கான ஆதாரம். பாத்தீங்களா ராம்? எந்த பொண்ணாவது இப்படி செய்வாளா? சீதா செஞ்சிருக்கா. சீதா எங்க அண்ணனை கொலை செஞ்சதுக்கு பரிசுதான் அவ இப்போ உங்க மனைவின்னு சொல்லிட்டு இருக்கிறது. உங்க அண்ணனை கொலை பண்ணிட்டு சீதா எப்படி ஜெயிலுக்கு போகாம வெளியே இருக்கா? அங்கதான் ராம் இன்னொரு சூழ்ச்சியும் இருக்கு. பாவம், ஒண்ணுமே தெரியாத அப்பாவி சரண் உங்க தங்கச்சி புருஷன் அவர் மேல பழிய போட்டு கொலை குற்றத்தை ஏத்துக்க சொல்லி சீதா சரண மிரட்டினா. பாவம் சரண் பயந்து கொலை அவரே செஞ்சதா ஒத்துக்கிட்டாரு. ஆயுள் தண்டனை கைதியா இப்ப ஜெயில இருக்காரு. உங்க தங்கச்சி இப்ப வாழாம வீட்ல இருக்கா. இவ்ளோ போராட்டங்களையும் மீறி ராம், நீங்க என் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க பாருங்க. இது நீங்க என் கழுத்துல கட்டின தாலிதான் ராம். அப்போ சீதா கழுத்துல இருக்கிற தாலி? அது போய் உங்களை போய் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அத நீங்க நம்பாதீங்க ராம். நான் தான் உங்க மனைவி. அதுக்கு என் கழுத்துல இருக்கிற இந்த தாலி தான் சாட்சி. ராம், எல்லாரும் சேர்ந்து உங்களை நல்லா குழப்பி இருக்காங்க. அதனாலதான் உங்களால எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு கூட வர முடியல. இப்ப நான் சொன்னது கூட உங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க உங்களை அப்படி யோசிக்க விடாம பண்ணிருக்காங்க. நான் சொல்றதுதான் உண்மை ராம். இத நான் எந்த கோயில்ல வேணாலும் வந்து சத்தியம் பண்ணுவேன். என்ன நம்புங்க ராம். நம்புறேன் வனிதா, நீ சொல்றத நான் நம்புறேன். நீ சொல்றதுதான் சரின்னு என் உள் மனசுக்கு தோணுது. எனக்கு அது போதும் ராம். எனக்கு நீங்க வேணும். நீங்க மட்டும்தான் வேணும். உங்க நம்பிக்கை வேணும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் ராம். உங்க மூச்சு காத்த சுவாசிச்சுக்கிட்டு உங்க நிழல்லயே நான் வாழணும். எனக்கு அது போதும். அதுவே எனக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி ராம்.
அவளை மனைவின்னு நினைச்சு கட்டுப்பிடிச்சா அது தப்புன்னு உள் மனசு சொல்லுதே. நாம தப்பு பண்றோமோ? என்னாச்சு ராம்? ஏன் இப்படி திகச்சு போய் நிக்கிறீங்க? சீதா, தள்ளுமா. ஐயோ சீதா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? கையை தூத்து சுட்டிட்டியாமா? இல்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னம்மா நீ? அடுப்புக்கு பக்கத்துல இருக்கிற பொண்ணு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா? சரி இரு, நானே உனக்கு பால் காய்ச்சி தரேன். இரு. இந்நேரம் நாம இந்த வேலையை செஞ்சிருந்தா எவ்வளவு திட்டு விழுந்திருக்கும். அவங்க மருமகன்னா ரொம்ப வசதியா இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உருகுறாங்க. தாங்க முடியலடா சாமி. சீதா, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? பிரியா, அந்த ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வா போ. ஷோ, பரவாயில்ல விடுங்க. என்னமாச்சு சீதா உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஓ சிந்தனை இங்க இல்லவே இல்ல. இந்தாங்க ஆயின்மெண்ட் கொடு.
பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என் கூட போட்டி போடுறத நினைச்சு சீதா டென்ஷன் ஆயிட்டா. அதான் கைய சுட்டுக்கிறா, விரல காயப்படுத்திக்கிறா. நான் படிக்கிறத இவளால தாங்கிக்க முடியல. சீதா, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாமா. போ, போய் ரெஸ்ட் எடு. பரவாயில்ல அத்தை, இப்போ சரியா போச்சு. நான் கிச்சன் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி. நான் பாலை காய்ச்சி வச்சிட்டேன். ஹரிணிக்கும் ராம்க்கும் கொண்டு போய் கொடு. சரிங்க அத்தை. பார்த்து செய்யுமா. அண்ணி, நீங்க வாங்க. பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி ஒவ்வொரு லெசனா ஃபுல்லா சொல்லி கொடுத்துறேன். கிச்சன் வேலையை பிரியா பாத்துக்கிட்டோம். டெய்லி 2 hours ஸ்பெண்ட் பண்ணா போதும். ரொம்ப ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். என்ன நீ யோசிக்கிறீங்க? வாங்க உங்க லெசன் ஆரம்பிச்சிடலாம். இல்ல ரவி, இன்னைக்கு படிக்க வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம். ஏன் நீ நாளைக்கு நீ ஏன் தள்ளி போடுறீங்க? வாங்க உடனே பாடத்தை ஆரம்பிச்சிடலாம். இல்ல ரவி, எனக்கு தலை கொஞ்சம் வலிக்குது. இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு பாடத்தை படிச்சுக்கலாம். தலை வலிக்குதா? ஏன் அண்ணி, உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க. நீங்க இப்படிலாம் சொல்லவே மாட்டீங்களே. ஏன் இன்னைக்கு பாடம் வேண்டாம்னு சொல்றீங்க? ரவி, நிஜமாவே எனக்கு தலை வலிக்குது, அதனாலதான் இன்னைக்கு பாடம் வேண்டாம்னு சொல்றேன். இது பாருங்க, நாளைக்கு கண்டிப்பா படிச்சுக்கலாம், சரியா? அப்படியா? சரி அண்ணி, நாளைக்கே படிச்சுக்கலாம். சரி, நீங்க ஏன் தலைவலியோட கிச்சன்ல வேலை செய்றீங்க? போய் ரெஸ்ட் எடுங்க அண்ணி. நான் பாத்துக்கிறேன் ரவி, நீங்க ஆபீஸ் புறப்படுங்க, போங்க. சரி அண்ணி. சித்தி, நான் கிளம்புறேன். சரிப்பா. ரவி, எனக்கு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல டவுட் இருக்கு. கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. டவுட்டா? உனக்கா? புக் அட்டை ஏன் பச்சை கலர்ல போட்டிருக்காங்கன்னு உனக்கு டவுட் வந்துருச்சா? ரவி, இந்த கிண்டல் பேச்செல்லாம் வேணாம். நான் ஒன்னும் சீதா மாதிரி ஸ்கூல் பக்கமே போகாதவ இல்ல. நான் காலேஜ்க்கு போய் டிகிரி முடிச்சவ. ஓ, காலேஜ் போய் படிச்சவங்களுக்குலாம் நான் பாடம் சொல்லி தரது இல்ல. நீ வேற யாராவது பாத்துக்கோ. சீதாவை மட்டும் விழுந்து விழுந்து கூப்பிடுறீங்க. நான் கேட்ட டவுட் கூட சொல்லி தர மாட்டீங்க. நானும் இந்த வீட்டு மருமக தான். அதுலயும் நான் உங்களுக்கு பொண்டாட்டி. எனக்கு உங்ககிட்ட டவுட் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. உன் உரிமையை யாரும் இல்லைன்னு சொல்ல பிரியா. இது படிக்கிற விஷயம். உனக்கு எது சொன்னாலும் விளங்காது, புரியவும் புரியாது. நான் சொல்றத கேட்கறவளா இருந்திருந்தா இந்த குடும்பத்துக்கு பாதி பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. வந்த மீதி பிரச்சனை இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காது. எல்லா பிரச்சனையும் எப்போ தீர்ந்து இந்நேரம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். அதுக்கு நீங்க எனக்கு மரியாதை கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க எல்லாரும் சீதாவை தானே தூக்கி வச்சிருக்கீங்க. அவளுக்கு சப்போர்ட்டா தானே பேசுறீங்க. நான் படிச்சவன்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? மதிப்பு மரியாதை எல்லாம் வெறும் படிப்புக்கு மட்டும் கிடைக்காது பிரியா. பண்பும் இருந்தாதான் அது கிடைக்கும். ரவி, முதல்ல பிரியாக்காவுக்கு பாடம் சொல்லி கொடுங்க. அனி, இவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அப்புறம் எனக்கு எல்லாமே மறந்து போயிடும். அப்புறம் நான் மறுபடியும் பள்ளிக்கூடம் போய் 1ஆம் கிளாஸ்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கணும். என்ன பாக்குறவங்க எல்லாம் சிரின்னு சிரிப்பாங்க. இது எனக்கு தேவையா? என்ன ஆளை விடுங்க, நான் ஆபீஸ் கிளம்புறேன். அனி, நாளைக்கு நம்ம பாடம் படிக்கிறோம். இன்னைக்கு மாதிரி நாளைக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லாதீங்க. நான் வரேன். சித்தி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிப்பா.
சீதா ஏன் இப்படி நடந்துக்கிறா? அவ கண்டிப்பா நம்மகிட்ட எதையும் மறைக்கிறா. என்னவா இருக்கும்?